Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் டாபிக் வந்து அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட்ன்ற அந்த டேர்ம் வந்து நம்மளுடைய ரிசர்ச் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல கண்டிப்பா இந்த வேர்டை வந்து நம்ம கம் அக்ராஸ் பண்ணாம இந்த இதை கிராஸ் பண்ணாம வந்திருக்கவே மாட்டோம். ஸோ அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வேர்டு வந்து அப்ஸ்ட்ராக்ட். இது ஒரு ஜேர்னல் ஆகட்டும், ஒரு கான்ஃபரன்ஸ் ஆகட்டும், கண்டிப்பா வந்து அப்ஸ்ட்ராக்ட்ன்ற வேர்டை வந்து கண்டிப்பா இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவோட மெயின் ஆஃப் கோல் என்னன்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணுமா, ஃபுல் பேப்பர் ரெடி பண்ணுமா இப்படின்ற முதல் கொஸ்டின் வந்து எல்லாருமே கேட்பாங்க. அது ஜேர்னல் ஆகட்டும் அல்லது கான்ஃபரன்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு இருக்கிற முதல் கொஸ்டின் ரெண்டுல எதா இருந்தாலும் சரி, நான் அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் ரெடி பண்ணா போதுமா இல்ல ஃபுல் பேப்பர் ரெடி பண்ணுமா இப்படின்ற முதல் கொஸ்டின் இருக்கும். இந்த வீடியோவோட அவுட்கம் எப்படி இருக்கும்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்டை வந்து எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ண அப்ஸ்ட்ராக்டை ஒரு ப்ரோக்ராமுக்கு எப்படி அனுப்பணும் அல்லது ஒரு ஜேர்னலுக்கு எப்படி அனுப்பணும். ஸோ இந்த ஒரு ஷார்ட் இன்ட்ரோவை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து தரப்போறேன். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட்ன்றது என்ன? அப்ஸ்ட்ராக்ட்ன்றது என்னன்னா, இது வந்து நம்ம ஒரு லாங் ஒரு பிரீஃப் ரிசர்ச் ஒர்க் வந்து பண்ணியிருப்போம். அந்த ரிசர்ச் ஒர்க்கை ஒரு சம்மரியா, ஒரு ஷார்ட் கிறிஸ்ப் அண்ட் ஒரு வேல்யூபிள் டேட்டாவோட ஒரு ஷார்ட்டா ஒரு ரீடர் வந்து அதை ரீட் பண்ணும்போது, இந்த ஒர்க்கை நான் ஒருத்தங்க ரீட் பண்ண போறாங்க, வெளியிலிருந்து ஒருத்தங்க ஒரு சயின்டிபிக் போறதுல ஒருத்தங்க ரீட் பண்றாங்க. அந்த ரீட் பண்ணும்போது அவங்க முதல் பார்க்கக்கூடிய இந்த அப்ஸ்ட்ராக்ட், அந்த அப்ஸ்ட்ராக்டர்ல என்ன இருக்கும்னா, உங்களோட ஹோல் அந்த 10 பேஜஸ் நீங்க பண்ணிருப்பீங்க, 10 to 6 பேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிருப்பீங்க. அந்த ஒர்க்கோட ஷார்ட் சம்மரிய கிறிஸ்பா அதுல கொடுத்துருப்பீங்க, அந்த 250 வேர்ட்ஸ்ல. ஒரு வெளியிலிருந்து பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த அப்ஸ்ட்ராக்ட வந்து ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணிட்டு அந்த அப்ஸ்ட்ராக்ட்ல எந்த அளவுக்கு நம்ம வேல்யூபிளான டேட்டாவை கொடுத்து அந்த ஆத்தரை வந்து அந்த ஆர்டிகிள்ல ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து ரைட் பண்ணிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுடைய கன்சிடரேஷனுக்கே விடுறேன். ஸோ நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டை வந்து கன்சைஸா எழுதணும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் எல்லாருமே கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து போடுறாங்க. இப்போ ரீசெண்டா ஏன் இதை நான் போடுறேன்னா, இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில வந்து கிண்டி, சென்னையில வந்து ஒரு வர்மா ரிலேட்டட் கான்ஃபரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கமிங் ஜூலைல ஃபர்ஸ்ட் வீக்ல வருது. ஸோ அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க, நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நான் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன், அப்ஸ்ட்ராக்ட் சென்ட் பண்ணா போதுமா இல்ல ஃபுல் பேப்பரும் சென்ட் பண்ணணுமா? இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ண, என்னோட கொலீக்ஸ் வந்து ஷேர் பண்ண கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது. ஸோ எல்லாருமே கேட்கக்கூடிய அந்த முதல் கொஸ்டின் வந்து, நான் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டை வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ஃபர் பண்ணும்போது எப்படி அனுப்பணும், ஒரு கான்ஃபரன்ஸுக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். இப்போ அந்த பர்டிகுலர் கான்ஃபரன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜஸ்ட் கால்ஃபர் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி உங்களோட ரிசர்ச் அவுட்கம் நீங்க வந்து ஒரு 250 to 300 வேர்ட்ஸ், அந்த ஆஸ் பர் அந்த கான்ஃபரன்ஸ் கைட்லைன் படி இத்தனை வேர்ட்ஸ்ல நீங்க வந்து ரைட் பண்ணி அனுப்புங்க. அது மேபி ஸ்ட்ரக்சர்ட் அப்ஸ்ட்ராக்டா இருக்கலாம் அல்லது அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்ஸ்ட்ராக்டா இருக்கலாம். ஸ்ட்ரக்சர்ட் அப்ஸ்ட்ராக்ட்னா ஒன்றும் இல்லை, இம்ராட் ஃபார்மட்னு சொல்லுவாங்க, இன்ட்ரோடக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஸ்கஷன். இந்த ஃபார்மட்ல இம்ராட்னு சொல்லுவாங்க, ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இம்ராட் ஃபார்மட், இந்த இம்ராட் ஃபார்மட் பத்தி எகைன் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இந்த இம்ராட்ல எழுதுனா இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்ளீட் ஒரு பேராவா எழுதும் போது அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுல அவங்க என்ன ப்ரிஃபர் பண்றாங்களோ அதன்படி நீங்க வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டை ரைட் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸுக்கு நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய, அந்த கொடுக்குற அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட், ஒரு கான்ஃபரன்ஸ்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் சப்மிட் பண்ணிடுறோம். ஓகே, இதே வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னொரு கேள்வியும் கொஸ்டினும் அவங்களுக்கு ரைஸ் ஆகுது. என்னன்னா, ஒரு ஜேர்னல் பப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ இது டெஸ்டினேஷன்ஸ்க்காக சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து நான் ஜேர்னலுக்கும் வந்து இதே மாதிரி, அவங்க ஜேர்னலுக்கும் இல்லை, அந்த வேர்டே வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் அனுப்பிட்டு அதன் பிறகு ஃபுல் பேப்பர் அனுப்பணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு ஜேர்னல்ன்றது என்னன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ்ன்றது எப்படின்னா, அதுல நிறைய கண்டென்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ரிசர்ச் அவுட்கம் வந்து சப்மிட் பண்ண வருவாங்க. ஸோ சப்மிட் பண்றதுக்கு அதுல ஒரு 250 பேர் அனுப்புறாங்கன்னா அத்தனையும் அந்த கான்ஃபரன்ஸ்ல பிரசன்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அப்ஸ்ட்ராக்ட் அனுப்புங்க, அதை நாங்க எங்க சயின்டிபிக் ரிவ்யூ பேனலை வச்சு நாங்க ரிவ்யூ பண்ணி செலக்டட் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் வித்தின் 10 daysல சொல்றோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ரிவ்யூ பண்ற ப்ராசஸ், அந்த குவான்டிட்டி, அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ரிசர்ச் அவுட்கமோட குவாலிட்டி அவுட்கம் வந்து நம்ம பிரசன்ட் பண்ற, நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்களுக்கு பிரசன்ட் பண்ண வாய்ப்பு தரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து
இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி அந்த செலக்டட் அப்ஸ்ட்ராக்டை ஒரு அனுப்பின டேட்ல இருந்து ஒரு 10 daysல திரும்பவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூட்டினைஸ் பண்றதுக்காக தான் அப்ஸ்ட்ராக்டை கேட்கறாங்க. ஸோ எல்லா கான்ஃபரன்ஸ்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்டை வாங்கிட்டு வித்தின் 10 days ஒரு ஷார்ட் டேட் கொடுத்து அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, வாட் இஸ் இட், நம்ம ஒரு ஃபுல் அப்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரக்சர்டு பேப்பரை வந்து கேட்பாங்க. அந்த நீங்க அப்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கல்ல, அந்த அப்ஸ்ட்ராக்டோட ஃபுல் பேப்பரை வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பேண்டட் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பேண்டட் அப்ஸ்ட்ராக்ட் மீன்ஸ் அந்த ஃபுல் பேப்பரை வந்து அவங்க வித்தின் 10 daysல எல்லா கான்ஃபரன்ஸும் கேட்பாங்க. இப்ப நம்ம இதுல எப்படி கேட்கறாங்களா என்னன்னு எனக்கு சரியா ஐடியா இல்லை. இப்போ உள்ளதுல மேக்சிமம் வந்து வெளியில நீங்க எந்த ப்ரோக்ராம் போனாலும், கான்ஃபரன்சஸ் அதர் ஸ்டேட்ஸ் வேற எங்க போனாலும் எக்ஸ்பேண்டட் அப்ஸ்ட்ராக்ட் வந்து கண்டிப்பா வாங்குவாங்க. ஸோ தட் இஸ் ஃபுல் பேப்பர். இது வந்து கான்ஃபரன்ஸோட இது. கான்ஃபரன்ஸ் ஒன்லி மட்டும் அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் கிடையாது, எக்ஸ்டெண்டட் அப்ஸ்ட்ராக்டும் சேர்த்து வாங்குவாங்க. அது கன்சர்ன்ட் அந்த ப்ரோக்ராம் நடத்தக்கூடிய அந்த சயின்டிபிக் கமிட்டி என்ன டிசைட் பண்றாங்களோ அதை பொறுத்து. இது வந்து கான்ஃபரன்ஸோட பேனல். தென் நெக்ஸ்ட் வந்து வரீங்க ஜேர்னல். ஜேர்னல்லாம் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு ஃபுல் ஃபார்மட்ல ரைட் பண்ணிடணும். ஐசிஎம்ஜே சொல்லக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன்ல ஒரு டைட்டில் பேஜ், அப்ஸ்ட்ராக்ட், இம்ராட் ஃபார்மட்ல அந்த ஜேர்னல் பர்டிகுலர் ஜேர்னல் நீங்க பிரசென்ட் பண்ணக்கூடிய ஜேர்னல் வந்து என்ன ஃபார்மட்ல கேட்கறாங்களோ, ஸ்ட்ரக்சர்டு அப்ஸ்ட்ராக்ட் கேட்கறாங்களா இல்ல அன்ஸ்ட்ரக்சர்டு அப்ஸ்ட்ராக்ட் கேட்கறாங்களா அதை பொறுத்து. தென் வந்து கீவேர்ட்ஸ், அடுத்து வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வரும், மெத்தடாலஜி பார்ட் வரும், ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன், கன்க்ளூஷன், அக்னாலஜ்மெண்ட் அண்ட் ரெஃபரன்ஸ். இந்த மேஜர் சைட் ஹெட்டிங்ஸ்ல உள்ள உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ், உங்களோட ஒர்க் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வச்சு நீங்க ஒரு ஃபுல் பேப்பர் ரெடி பண்ணி தான் ஜேர்னலுக்கு அனுப்பணும். ஜேர்னலுக்கு அனுப்பும்போது கண்டிப்பா வந்து இந்த சொல்லக்கூடிய இந்த 7 to 8 ஹெட்டிங்ஸ் இல்லாம வெறும் அப்ஸ்ட்ராக்டை மட்டும் அனுப்புனீங்கன்னா அந்த பேப்பர் வந்து இமீடியட்டா ரிஜெக்ட் ஆக தான் செய்யும். ஸோ இந்த சைட் ஹெட்டிங்கோட ஃபுல் பேப்பரா நீங்க அனுப்பினா மட்டும் தான் ஜேர்னல் அக்செப்ட் பண்ணுவாங்க. கான்ஃபரன்ஸ்ல வெறும் நீங்க அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் கிறிஸ்பா அனுப்பிக்கலாம். பட் வித்தின் 10 daysல அவங்க எக்ஸ்பேண்டட் அப்ஸ்ட்ராக்ட் தட் இஸ் ஃபுல் பேப்பர் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். தென் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் அப்ஸ்ட்ராக்ட்ன்றது எப்படி எழுதணும் அப்படின்றது. மேக்ஸிமம் நீங்க வந்து ஸ்ட்ரக்சர்ட் அப்ஸ்ட்ராக்டே எழுதி பழகுங்க. அப்படி எழுதி பழகும் போது என்னன்னா, நம்மளோட அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்ஸ்ட்ராக்ட் விழும்போது நம்ம நிறைய தப்பு என்ன பண்றோம்னா, ஹோல் நம்ம என்ன பண்ணிடுவோம், சித்தா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஆரம்பிச்சு டோட்டலா நம்ம என்ன பாயிண்ட் நம்ம பேப்பர்ல சொல்ல வரோம் அப்படின்ற கான்செப்டே ரொம்ப டிபி டைம் மிஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்ற காரணத்துக்காக கண்டிப்பா வந்து நீங்க ஸ்ட்ரக்சர்ட் அப்ஸ்ட்ராக்டே எழுதி பழகுங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய என்ன சொல்ல வரோம் அந்த பேப்பர்ல அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து படிக்கக்கூடிய ஆடியன்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து நல்லா புரியக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களோட ஒர்க் வந்து ஈஸியா வந்து ஒரு சயின்டிபிக் கம்யூனிட்டி ஒரு ஃபோரத்துல கண்டிப்பா அது ஒரு வேல்யூபிளான ஒரு ஒர்க்கா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இதுல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஆர் பர்பஸ். ஃபர்ஸ்ட் அந்த இம்ராட்ல இன்ட்ரோடக்ஷனை வந்து நீங்க எப்படி எழுதிக்கலாம், பேக்ரவுண்ட் ஆர் பர்பஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல கொண்டு வந்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட்ல என்னன்னா, நீங்க ஒரு இன்சோம்னியா பத்தி இன்சோம்னியா அல்லது வந்து நீங்க ஒரு ஹைப்பர் டென்ஷன் பத்தி நீங்க பண்றீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன் என்ன, ஹைப்பர் டென்ஷன்ன்றது ஒரு எப்படி குளோபல் ஒரு ப்ரிவாலன்ஸ் இருக்கு, அதனோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்றது. இந்த பர்பஸ்னா நான் ஏன் வந்து சித்தால ஒரு ஹைப்பர் டென்ஷன் ரிலேட்டடான ஒரு ட்ரக்ல நான் ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்றது அந்த பர்பஸா இருக்கலாம். தென் மெத்தட்ஸ், நீ என்ன ஸ்டடி பண்ண, ஒருவேளை ஒரு அனிமல் ஸ்டடி பண்ணிருக்கலாம். வெண்தாமரை சூர்ணத்துல நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ் வாட் இஸ் இட், ஏதாவது ஒரு ஸ்டடியை வந்து அனிமல் ஸ்டடிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் மெத்தடாலஜியை வந்து அதுல நீங்க நோட் பண்றது வந்து மெத்தடாலஜியா இருக்கும். அண்ட் எப்பவுமே அப்ஸ்ட்ராக்ட்ல வந்து நீங்க என்னன்னா ஒரு சஜஸ்டிவான மேபி ப்ரெடிக்டட் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து அதில் சொல்லக்கூடாது. என்னோட ட்ரக் வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்றேன், இவ்வளவு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ஒர்க்கை வந்து பண்ணிருப்பீங்க, பண்ணதை கிறிஸ்பா எழுத வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டேட்டா ஆல்ரெடி கிடைச்சிருக்கும். அப்போ ஓகே, நீங்க வெண்தாமரை சூர்ணத்தில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 80% வந்து உங்களுக்கு அந்த ட்ரக் வந்து ஹைப்பர் டென்ஷன்ல வந்து ஒர்க் பண்ணுதுன்னா, அதுல கிறிஸ்பா இந்த ட்ரக் வந்து ரிசல்ட்ஸ்ல 80% வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்ற இதை வந்து ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸ்ல வந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, ஸோ ஃபர்தரா உங்களோட பாயிண்ட்ஸ் ஆஃப் நீங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க, இதனோட அவுட்கம்மா அப்படின்றத நீங்க வந்து கன்க்ளூஷன்ல கொடுக்கணும். மேபி இப்பெல்லாம் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம அதிகமாக மேஜரா யூஸ் பண்றதே இல்லை. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்றதை நம்ம கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம். ரெக்கமெண்டேஷன்ன்றது என்னன்னா, இப்போ மேஜரா நிறைய ஜேர்னல்ஸ்ல வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற ஒரு கீ பாயிண்ட்டை வந்து அப்ஸ்ட்ராக்ட்லயும் யூஸ் பண்றாங்க. ஒரு சில டைம்ல வந்து ஆஃப்டர் த கன்க்ளூஷன் ரெஃபரன்ஸ்க்கு முன்னாடி வந்து இதை யூஸ் பண்றாங்க. என்னன்னா, அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு பாலிசி ரிலேட்டடான ஒர்க்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி, அல்லது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரியோ, அல்லது வந்து நம்ம ஒரு ரூல் ரிலேட்டடான ஒரு மைனர் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றோம், அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஒர்க்குக்கு நீங்க ஒரு பர்டிகுலர்
ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ இல்ல பக்கத்துல ஒரு ஹெல்த் சென்டர்ஸ்க்கு நீங்க ஒரு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி. ஸோ இது எப்படி வேணா இந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கலாம். ஈவன் ஒரு பப்ளிக் கூட நீங்க இந்த ஆர்டிகல் மூலியமா ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு அப்டிராக்ட் எழுதுறதுக்கான ஒரு ஷார்ட் கிறிஸ்பான ஒரு வே. ஸோ கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐசிஎன்ஜேயோட ஃபுல் ரெக்கமெண்டேஷனை நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். எஸ், தேங்க்யூ, பாய்.